அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடை தான் சொல்ல போகிறேன். கருத்து கொண்டு பயன்பெறுங்க. விசுவாசி மாசி 30 மாசி மாதம் கடைசி நாள். இன்று சனிக்கிழமை, ஆங்கில வருடம் மார்ச் 14, 2026. இன்று காரடியான் நோன்பு கடைபிடிக்கப்படுகிறது. அதே போல் இன்று மேல் நோக்கினால் நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:17 வரை பூராடம், பின்பு உத்திராடம். திதி இன்று காலை 7:22 வரை சப்தமி, பின்பு ஏகாதசி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராச நட்சத்திரம் திருவாதிரை. ராசி பார்த்தீங்கன்னா மிதுனம். இந்த திருவாதிரை ராசியில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் கல்வி சுமாராக வரும். அதேபோல் ஒரு கவர்மெண்ட்டு வேலைக்கு போகிற அளவுக்கு படிச்சுடுவாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயராது, ஒரே நிலையில் தான் இருக்கும். ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சந்திப்பாங்க. ஆனால் திருமணம் நடப்பது காலதாமதம் ஆகும், தடங்கல்கள் வரலாம். ஆனால் திருமணம் ஆயிடுச்சுன்னா திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் மகனுடைய வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையாகவும் நல்ல செல்வம் செழிப்போடு வாழக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நீங்கள் இந்த நடைமுறையில் பொருந்தும். எத்தனை பேர் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை திருமணத்துக்கு அப்புறம் எப்படி மாறிக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கே நான் சொல்வது உண்மையாக பொய்யான்னு தெரியும். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நல்ல நேரம் காலை 7:30 8:30, மாலை 4:30 5:30. இந்த கௌரி நல்லம் காலை 12:45 1:30, மாலை 9:30 10:30. ராகு காலம் காலை 9 to 10:30, யமகண்டம் மதியம் 1:30 to 3, குளிகை காலை 6 to 7:30. சூலம் கிழக்கு. குளிகைன்னா மாந்தினா குளிகை. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது. அது தீவினையே ஏற்படுத்தும். அது தங்க நகை வாங்கினாலும் சரி, ஒரு இடம் வாங்கினாலும் சரி, வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் செய்தாலும் சரி, வீட்டுக்கு வாசக்கால் வைத்தாலும் சரி, குளிகை என்பது மீண்டும் மீண்டும் செய்ய தூண்டக்கூடியது. ஆனால் கெட்ட காரியத்தை தான் அது செய்யுமே தவிர நல்ல காரியத்தை எக்கார்ந்து கொண்டும் செய்ய முடியாது. ஒரு தீய கிரகம் நல்லது செய்கிறது என்றால் அது பொருந்தாது. கெட்டவர்கள் கெட்டவராக தான் இருப்பார்கள். திருந்தக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு வராது. அதனால் இந்த குளிகை டைமில் எக்கார்த்து கொண்டும் எந்த நல்ல காரியத்துக்கும் பயன்படுத்தக்கூடாது. கவனத்தில் கொள்ளுங்க. சூலம் கிழக்கு. கோயிலுக்கு சென்றால் இன்று கிழக்கு சைடு பார்த்து தான் கற்பூர விளக்கு ஏற்றணும். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.